அந்த ஆதிவாகிக்கர்கள் என்ன பண்ணாலாம், பல பேர் இருக்கிறார்கள், ஒருத்தர் ரெண்டு பேர்னு கிடையாது. இந்த ஆதிவாகிக்கர் என்போர் பலர். அவள்லாம் என்ன பண்ணாலாம், எழுமின், எழுமின்னா எழுந்தருள வேண்டும், இதோ இந்த பாதையில் நீங்கள் வர வேண்டும். அதாவது ஏதோ தாங்கள் நம்மாழ்வார வழி நடத்தி அழிச்சுன்னு போறோங்கிற எண்ணம் இல்லாமல், இந்த பாதையில் ஆழ்வார் எழுந்தருள வேண்டும், அதை நாங்கள் காண வேண்டும், இது எங்களுக்கு பெரிய பாக்கியம் என்று எழுமின் என்று. அப்போ நாங்க வழிகாட்டுறோம், நீ வா, இல்ல தேவரீர் எழுந்தருள வேண்டும் சுவாமி என்று ஆழ்வார்ட்ட பிரார்த்திக்கிறாளாம். எழுமின் என்று என்ன பண்ணான்னா, இரு மருங்கு இசைத்தனர். இரு மருங்குன்னா இருபுறத்திலும், இசைத்தனர் என்றால் இசைந்து சொன்னார்கள்னு அர்த்தம். அப்போ இருபுறமும் ஆதிவாகிக்கர்கள் நின்னுட்டா, இரு மருங்கு இசைத்தனர், இசைந்து சொன்னார்கள். அதாவது சாதாரணமா பேசுறதுக்கும் இசைந்து பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இசைத்தனர்னா மியூசிக்கோட சொன்னான்னு அர்த்தம் இல்ல, மனசு இசைந்து சொல்றது. ஏன்னா சில பேர் இந்த ரூட்ல போ அப்படி சொல்லலையா, இசைத்தனர், ரொம்ப இசைந்து எழுமின் என்று சொன்னார்கள், இந்த பாதையில் நீங்கள் எழுந்தருள வேண்டும் என்று மனம் இசைந்து ஆழ்வார்களிடம் பிரார்த்தித்தார்கள். ஆனா இந்த பாட்டுல ஒரு சந்தேகம் இருக்கு. முனிவர்கள்னு வந்துருது. முனிங்கிற வார்த்தைக்கு மௌனின்னு ஒரு அர்த்தம் உண்டு, மௌனமாக இருப்பவர்னு அர்த்தம். பொதுவா மற்றவர்கள் வந்தால் இந்த ஆதிவாகிக்கர்கள்லாம் என்ன பண்ணுவாளாம், பெருசா வாயை திறந்து பேச மாட்டாளாம், இதான் பாதை, கை காமிச்சுட்டு அதோட விட்டுருவாளாம். ஆனா இங்கே வந்திருப்பவர் யாருன்னா நம்மாழ்வார். அதனால முனிவர்கள், பொதுவாக மௌனமாக இருக்கக்கூடிய ஆதிவாகிக்கர்கள் கூட நம்மாழ்வாரை சேவித்தவாறே இவர் பூமி என்று அளந்தவன் தமர் என்று குறிப்பிட்டு துதித்தார்கள், எழுந்தருள வேண்டும் என்று வாயார பிரார்த்தித்தார்கள். இந்த துதிப்பதும் பிரார்த்திப்பதும் மற்றவர்களுக்கு கிடையாது, மௌனமா இருந்துருவா, அதனால முனிவர்கள். ஆனா ஆழ்வார் விஷயத்துல அந்த முனிவர்கள் கூட எழுமின் என்று இருமருங்கு இசைத்தனர் முனிவர்கள், இருபுறமும் நின்று கொண்டு எழுந்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். பிரார்த்தித்து என்ன சொன்னாலாம், எதை நோக்கி எழுந்தருள வேண்டும்னா, வழி இது வைகுந்தற்கு என்று வந்தெதிரே. வழி இது, இதுதான் வழி. எதுக்கு? வைகுந்தற்கு, வைகுண்டத்துக்கான வழி இதுதான் என்று சொல்லிக்கொண்டு வந்து எதிரே அப்படின்னா எதிரே வந்துன்னு அர்த்தம். நம்மாழ்வாருக்கு எதிரே வந்து நின்று கொண்டு வழி இது வைகுந்தற்கென்று, நீங்கள் எழுந்தருள வேண்டிய வைகுண்டத்துக்கு இதுதான் வழி, இப்படி எழுந்தருள்க, இப்படி எழுந்தருள்க, வாருங்கள் வாருங்கள்னு அழைத்தாலாம். இந்த காட்சி பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, நம்பிள்ளை வர்ணிக்கிறார், ஒரு ராஜா வெளியூர் போயிட்டு தன்னுடைய ராஜ்யத்துக்கு தன் ஊருக்கு திரும்பி வந்தா அந்த ஊரில் உள்ளவர்களா ராஜாவை, உங்கள் ஊருக்கு இதுதான் வழி, உங்கள் ஊருக்கு இதுதான் வழி, வாருங்கள் வாருங்கள் என்று. ராஜாவுக்கு அதுக்காக வழி தெரியாதுன்னு அர்த்தம் இல்லை. ஆனா இத்தனை நாள் ராஜாவை பிரிந்திருந்த அந்த மக்கள் எல்லாம் அவர் திரும்பி வராருங்கும் போது எவ்வளவு ஆனந்தமாக அழைப்பார்கள். அது போல நம்மாழ்வார் வைகுண்டத்துக்கு வருகிறார் என்னும் போது வெளியூர் போன ராஜாவை தன் ஊருக்கு மக்கள் மீண்டும் அழைப்பது போல, எப்படினாலும் நம்மாழ்வாருக்கு சொந்த ஊரும் வைகுண்டம் தானே, அதனால சொந்த ஊருக்கு திரும்பி ஒரு ராஜா போல் தானே நம்மாழ்வார் வருகிறார். அதனால அப்படி வழி இது வைகுண்டற்கென்று வந்தெதிரே, இதுதான் வழி, வாருங்கள் வாருங்கள் என்று அழைத்தார்கள். இது ஆதிவாகிக்கருடைய உபச்சாரம்.